டேரின் கிரைஸ்ட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தீர்க்கதரிசிகளை குறித்து நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்கிற பாரத்தை, வாஞ்சியை கர்த்தர் உருவாக்கினது நிமித்தமாக இந்த நிகழ்ச்சியை, இந்த பதிவை உங்களோடு கூட நான் பேசுகிறேன். கண்டிப்பாக இன்றைக்கு தேசத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பியிருக்கிறார்கள். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4 அதிகாரம் 11 வசனம் சொல்கிறது, சபையின் பக்தி விருத்திக்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷர்களாகவும் போதகராகவும் மெய்ப்பர்களாகவும் கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சபை பக்தி விருத்திக்கு ஏதுவாக வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு, வாஞ்சையோடு கூட கர்த்தர் அநேகர் மேல தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி வைத்திருக்கிறார். அநேகரை உருவாக்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக பவுல் சொல்லுவார், நீங்கள் எல்லா வரங்களை காட்டிலும் தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, கண்டிப்பாக தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கர்த்தர் இன்று அநேகருக்கு கொடுத்து அநேகரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்களும் வாஞ்சித்தால் கர்த்தர் உங்களையும் தீர்க்கதரிசியாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் மாற்றுவார். ஓகே, தீர்க்கதரிசியின் வேலை, தீர்க்கதரிசியின் ஊழியம் என்ன என்று நாம் பார்ப்போமே. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பேச வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை வைத்து பேச வேண்டும். வார்த்தைகளை வைத்து பேச வேண்டும். மனம் போன போக்கில் பேசாதபடிக்கு, தன்னுடைய சுய வாஞ்சையின்படி, தன்னுடைய சுய விருப்பத்தின்படி பேசாதபடிக்கு, ஜனங்களை மனம் திரும்ப அதற்கு ஏற்றாற் போல கர்த்தருடைய வார்த்தையை கண்டித்து உணர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 3 வசனம் இவ்வாறாய் சொல்கிறது, ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தை அநேகரை ஆறுதல் படுத்த வேண்டும், மற்றவர்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவை இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த மன நோக்கத்தை அறிந்து, வேதம் சொல்கிறது, மனுஷனோ முகத்தை பார்ப்பான், ஆனால் தேவனோ அவர் இருதயத்தை பார்த்து பேசுகிற தேவன். நிச்சயமாக ஒரு தீர்க்கதரிசியிடம் நாம் பேசும்போது நம் இருதயத்தை அறிந்து பேசுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் அவர் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் யாருக்கு ஆறுதல் தேவை, யாருக்கு பக்தி விருத்தி தேவை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் யார் எப்படி வளர வேண்டும், அதற்கு ஏற்றாற் போல் அவர்கள் பேசும்போது கண்டிப்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, ஒருவேளை ஆறுதல் இல்லாமல் புலம்பிக் கொண்டிருப்பீர்களானால், வேதனையோடு கண்ணீரோடு கூட இருப்பீர்களானால், நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மட்டுமல்லாது, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கண்டித்து உணர்த்தி தேவன் அவர்களை நல்வழிப்படுத்த விரும்புகிறார் என்கிறதை அன்போடு கூட கனிவோடு கூட சொல்லும் போது நிச்சயமாக அந்த ஆத்துமா தேவனிடத்தில் திரும்புகிறதா இருக்கிறது. அது மட்டுமல்லாது, நல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவாக உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 4வதாக, தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்த உதவி செய்கிறவராய் இருக்க வேண்டும். அநேகர் கேட்பாங்க, பாஸ்டர், என் மீது என்ன தேவன் சித்தம் வைத்திருக்கிறார் என்று. அந்த திட்டத்தை நாம் மற்றவர்கள் கேட்கும் போது அதை சரியாக சொல்ல வேண்டும். அநேகர் கேட்பாங்க, பாஸ்டர், நான் வேலையை விட்டு முழு நேர ஊழியம் செய்யலாமா என்று. அப்பொழுது கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக பேசுவார். ஒருவேளை முழு நேர ஊழியம் என்றால் உடனே விட்டு நீ முழு நேர ஊழியத்திற்கு வா என்று சொல்வார். அல்லது பார்ட் டைம்ல நீ ஊழியம் செய்யணும்னா கொஞ்ச நாள் நீ வேலையை பார்ப்பா. கர்த்தர் உன்னோடு பேசும்போது நீ அந்த வேலையை விட்டு முழு நேர ஊழியத்திற்கு என்று உன்னை ஒப்பு கொடுத்து வா என்று கர்த்தர் சொல்லுவார். ஆம் தேவ பிள்ளைகளே,
நிச்சயமாக ஆலோசனை தேவன், ஆலோசனை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதே போல ஆவியில பலப்படணும், ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு சிலர் கேட்பார்கள், வேதனையோடு சிலர் கேட்பார்கள். அவர்களுக்காக கர்த்தர் பேசுவார். பேசி அவர்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக, எப்படி எம்மாவோ சீஷர்கள் அந்த வழியில் போகும்போது கர்த்தர் பேசின வார்த்தை அவர்கள் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிந்ததோ, அதே போல ரபஷந்தா ரியங்கராபா ஒரு தீர்க்கதரிசி பேசும்போது ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆவியில் பலப்பட்டவர்களாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்வார். சில முக்கியமான எச்சரிக்கைகளை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எல்லா ஆவிகளையும் நீங்க நம்பாதீங்க, சோதித்து பாருங்கள் என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா பேனர் மட்டும் தீர்க்கதரிசியும் இருப்பாங்க, ஆனா உண்மையான அபிஷேகம் அவர்களுக்குள் இருக்காது. உண்மையான அபிஷேகம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையும் வார்த்தையும் உண்மையாக இருக்க வேண்டும். வார்த்தை ஒரு மாதிரியும் வாழ்க்கை ஒரு மாதிரியும் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. சில உண்மையான தீர்க்கதரிசியின் அடையாளங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அவர் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறவராய் இருப்பார், தன்னை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்க மாட்டார். இரண்டாவதாக, வேதாகமத்திற்கு வார்த்தைக்கு எதிராக ஒருபோதும் போதிக்க மாட்டார். வார்த்தையை மையமாக வைத்து எப்பொழுதும் பேசுகிற ஒரு ஊழியக்காரராய், ஒரு தீர்க்கதரிசியாய் அவர் இருப்பார். மூன்றாவதாக, பணிவு மற்றும் பரிசுத்தம் அவரிடத்தில் இருக்கும். எப்பொழுதும் ஒரு ஹம்பிள்னஸ் அவர்கிட்ட இருக்கும். அதே போல் ஹோலினஸ் அவர்கிட்ட இருக்கும். அதே அப்படிப்பட்ட ஊழியர்களை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று அநேகருக்கு மறு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஊழியங்கள் இருக்கும். அடுத்ததாக, பணம் புகழ்களை தேட மாட்டார்கள், பணத்தின் பின்னாடியும் புகழின் பின்னாடியும் ஓட மாட்டார்கள். ஆறாவதாக பார்க்கிறோம், சொல்வதில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தன்னுடைய வார்த்தையில் நிச்சயமாக அவர்கள் நிலைத்து நிற்பார்கள். ஏன்னா வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் சொன்னா அது வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்வாரே, ஆனால் அது ஒருபோதும் மாறாது. நீங்கள் மாறாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தர் தன்னுடைய நிலையை விட்டு அவர் மாறவே மாட்டார் என்பதில் உறுதியாக